என் பேர் பாலசுப்ரமணியன், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சீமான் அவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சீமான் அவர்கள் முதல்ல இது கல் இறக்குனார். கல் இறக்குனது சட்டப்படி குற்றம். அது 1000 பேருக்கு மேலே இது பண்ணி கொடுத்து அதை விநியோகம் வேறு பண்ணியிருக்காரு. அது சட்டப்படி குற்றம். அதுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுபோக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சைதை துரைசாமி தோட்டத்தில் பாம்பு கடிச்சா இயற்கையிலேயே குணமாயிரும், எந்த ஒரு மெடிசனும் எடுக்காமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு தவறானது. மெடிசன் எடுக்காமல் இருந்தால் அவங்க 1 மணி நேரத்தில் இறந்து போயிடுவாங்க. அது பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அநியாயத்தை இது பண்ணுறது அவரோட மனநலத்தை நான் செக் பண்ணணும். அவர் சரியான மனநலத்தில் இருக்காரா அப்படின்னு செக் பண்ணி உத்தரவிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கமிஷனர் ஆஃபீஸில் அவங்க செக் பண்ணுறதுக்கு, மனநல மருத்துவர்கிட்ட செக் பண்ணுறதுக்கு ஆலோசனை எடுத்துக்கிறோம்னு இருக்காங்க. நான் தாவைக்காவில் இருக்கேன். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன். அங்கே ஒரு அந்த வார்டு பொறுப்பில் இருக்கேன். ஏன் மருத்துவர்னு தான் கொடுக்கணுமா? யாராக இருந்தாலும் சாதாரண பொதுமக்களும் கொடுக்கலாம்ல? அவர் சொன்னது தப்பான விஷயம். அது இன்னும் பல ஜென்ரேஷன் அவருக்கு பின்னாடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவர் இந்த மாதிரி விஷயங்களை, ஒரு மெடிசன் மருத்துவம் இல்லாத விஷயங்களை சொல்கிறது ஒரு தப்பான விஷயம். அதை நாளைக்கு யாருக்கும் தெரிய போகக்கூடாது. அதனால் அதை கண்டிக்கணும். அதுக்காக கண்டிப்பாக. அதாவது எப்படின்னா, ஒரு மனிதன் பாம்பு முதல்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தேல் 3 நாளைக்கு முன்னாடி தேல் கடித்த மாதிரி ஒரு தோட்டத்துக்கு போயிருக்காராம். தோட்டத்துக்கு போனால் தேல் கடித்த மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் சரி தேல் தான் கடிச்சிருச்சு அப்படின்னு போயிட்டாராம். திரும்பி 3 நாள் கழித்து வரும்போது அந்த இடத்துல பார்த்துருக்காரு பாம்பா. ஆஹா, பாம்பு தான் கடிச்சிருச்சு, நான் செத்துருவேன் அப்படின்னு நினச்சோன்னே உடனே செத்துட்டாராம். அப்போ பாம்பு கடித்தா இயற்கையாகவே 3 நாள் அந்த பதட்டம் இது வந்தால் தான் சாவு வரும். வேறு மெடிசன் எதுவுமே எடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் சொல்கிறாரு. இது அறிவியல் பூர்வமானது இல்லை, இது ஒரு முட்டாள்தனமானது, பைத்தியகாரத்தனமானது. அவரோட மனநலத்தையும் முதல்ல செக் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நான் கேட்டிருக்கேன். அது நம்ம செக் பண்ண முடியாதுங்க. அது டாக்டர்கிட்ட தான் போய் செக் பண்ணணும். எல்லா பாம்பு எல்லா விஷமும் சீண்டாது, விஷம் கடிக்காதுன்றதெல்லாம் தெரியும். ஆனால் அது எந்த பாம்பு எந்த இனம் கட்டுவெறியெல்லாம் கடிச்சா 1 மணி நேரத்துலேயே அனைத்து பிள்ளட்டுமே அப்படியே கட்டியாக நின்றுடும். இவர் பதட்டப்படாமல் இருந்தால் எத்தனை நாள் வேணாலும் உயிரோட வாழணும்னா அது எப்படி அவர் சொல்லலாம்? அவர் என்ன டாக்டரா? முதல்ல அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, இல்ல கட்சியில இருக்கீங்க தாவேக்கால இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க, அதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து சொல்றீங்க? ஏன்னா ஏற்கனவே தாவேக்காவுக்கும் சீமானுக்குமான போராட்டங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. எந்த நோக்கத்துல நீங்க பொது நோக்கத்துல வைக்கிறீங்களா, எந்த நோக்கத்துல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இது பொதுவான நோக்கமும் நீங்க இது பெரும்பாலும் பொதுவான நோக்கம். நீங்க கட்சி சார்பா எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். நாங்க எடுத்துக்கல, நீங்க சொல்றது. ஆனா இது பொதுவான நோக்கம்தான். பொதுவான நோக்கம். இது பொதுவான தப்பான விஷயம். இது ஒரு முட்டாள்தனமா பைத்தியகாரத்தனமான விஷயம். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு நான் நினைக்கிறேன். இப்படி இந்த மாதிரி விஷயங்களை இப்படி பேசிக்கிட்டு இருந்தா கமிஷனர் ஆஃபீஸில் கேட்டிருக்கேன், உத்தரவு கொடுத்துருக்கேன். அவரை மன பரிசோதனை பண்ணி ஆகணும்.